சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து தனாவை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீ ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்டு சரியா, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஃபோன் பேசுகிறாங்க, அவங்க அப்பா தான் பேசுகிறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. அப்பா சொல்லுப்பா. டேய், நான் நினச்சது தானடா நடக்குது. ஆமாப்பா, நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான்ப்பா நான் வந்திருக்கேன். சரி, அங்கே நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ரிசப்ஷனில் இருப்பான். அவன்கிட்ட நீ கார்த்தின்னு சொன்னாலே போதும், மிச்சதெல்லாம் வந்து அவன் பார்த்துப்பான். நாங்கள் நினச்ச காரியம் எல்லாம் ஏ டு இசட் முடிஞ்சிருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாமல் கார்த்திக் வந்து அப்படியே மௌனமாக இருக்காங்க. சரியான்னு கேட்டேனே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க. ரிசப்ஷனில் வராங்க. கார்த்தின்னு சொன்னேன். ஓ அப்படிங்களா, சரி சரி. அச்சோ, எத்தனை ரூம் சார் வேணும்? 2 ரூம் வேணுங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கார்த்தியில் வந்து நல்லவர் மாதிரி பேசுகிறாரு அந்த இடத்துல. 2 ரூம்லாம் இல்லை சார், 1 ரூம் தான் இருக்குது. இன்றைக்கி வேறு மூர்த்த நாளா, எங்கேயுமே வந்து ரூம்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சாருங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தனாவும் ஓகே தான், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே வேணால் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மேடம் நீங்கள் கீழே தூங்கணும்? 2 பேருக்கும் தனித்தனியாக வந்து கட்டில் பெட்டெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், உனக்கு ஓகேவா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தி ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உங்கள் 2 பேரோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி ஒரு பேப்பரில் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து சிக்னேச்சர் வந்து போட்டாங்க அந்த இடத்துல. சரி, லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரூம் திறக்கிறதுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. உள்ளே வந்து போகிறாங்க. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுரு, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, என்ன கோச் என்னை தனியாக வந்து விட்டுட்டு போகிறீங்க, எனக்கு கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற தானா, நான் தான் இங்கே இருக்கேன்ல. பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண தானே இங்கே வந்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் போய் பண்ணணும்ல, அதுக்காக தான் போகிறேன். சரி கோச், பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கிற மாதிரி தான் தனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம தனாக்கு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க? இது மாதிரி ஒரு ஹோட்டல் பேரை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. பொள்ளாச்சியில் இருக்கீங்களா, வேறு எங்கேயாவது இருக்கீங்களா? பொள்ளாச்சியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே, நீ எனக்கு அப்பப்போ வந்து ஃபோன் அடித்து அப்டேட் பண்ணணும். எத்தனை ரூமில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, நானும் கார்த்தியும் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம். அப்படியா, ஜாக்பாட், இதை முதல்ல அப்பாட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லுங்கிற மாதிரி சார் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, சரி நீ அப்பப்போ எனக்கு நீ எங்கே இருக்க ஏது இருக்குன்னு சொல்லு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு வயிற்றில் புளியே கிடைக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எப்படி தெரியும், இருக்கிற மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சாருமதி வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சாரு, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, லட்டு போல் ஒரு விஷயம் வந்து மாட்டியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. தனாவாமா அங்கே தங்கியிருக்கு, ஓகே, எனக்கு தெரிஞ்ச அதிகாரியை அங்கே சின்னதாக வந்து பார்த்துட்றேன், பார்த்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சொன்னோன்னு வச்சுக்கிங்க, 2 பேரையும் வந்து ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க. பூட்டினா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஆட் வந்து கொடுத்துருவோம். அப்புறம் என்ன ஆகும், ரகுராமோட மானம் மரியாதை எல்லாமே வந்து காற்றுல பறந்துடும். ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி நான் காலில் வந்து விழுந்தேன். அது மட்டும் இல்லாமல் சிவராமன் பஞ்சாயத்தில் நான் தோற்று போய் நின்னமா, இந்த வாட்டியெல்லாம் நான் தோற்று போகலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலிங்கம் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்பா சூப்பர் ஐடியா பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் மகாலிங்கம் வந்து தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்களும் வந்து பொள்ளாச்சி சர்க்கிளில் தான் இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. சொல்லுங்கள், என்ன வேணும்? நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போனா எனக்கு பேமெண்ட் வந்து ஹெவியாக கிடைக்க போகுது. சொல்லுங்கள் சார், எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிடலான்னு. எனக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. அவங்கள சும்மா வந்து ஒரு நாளைக்கு மட்டும் உள்ளே வைங்க. நாளைக்கு அடுத்த நாள் காலையிலக்குள்ளே எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஆட் வந்து கொடுக்கணும். அதுதான் கண்டென்ட். என்ன சார் பெருசாக சொல்வீங்கன்னு பார்த்தா சின்னதாக வந்து சொல்கிறீங்களே, பேமெண்ட்டு கம்மியாக இருக்குமோ? நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை விட நான் நிறையாவே தரேன், எந்த பிரச்சனையும் இல்லை பணத்துக்கு. ஆனால் எனக்கு இது முக்கியமான விஷயம், உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். சரி சார் சொல்லிட்டீங்கள, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து வேக வேகமாக போகலான்னு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து அங்கே கீழே வந்து ஒரு ரிசப்ஷனில் வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்களே, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. ஒரு 10,000 கிட்ட பணம் வந்து கொடுக்குறாங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கணும் சரியா, நான் இந்த ஃபோட்டோவில் வந்து அனுப்பிச்சிருக்கேன்ல அது மாதிரி இருக்கணும். இது அட்வான்ஸாக வச்சுட்டு அது மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. எவ்வளோ பேமெண்ட் கேட்டாலும் நான் தரேன், பிரச்சனை இல்லை. சாருன்னு சொல்லியிருக்காரு சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெலாம் செஞ்சிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மாயா வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீலிங்காக வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே. ஒரு வாரத்துக்குள்ளே அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னா நிச்சயம் வந்து நானும் சீனும் லவ் பண்ண விஷயம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளையே சீனு தான் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப
தனாவோட ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. டேய் நீ மேட்ச் விளையாட போகலையா? என்ன மேட்ச்சு? அதுவும் இன்னைக்கா? இன்னைக்கெல்லாம் மேட்ச் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லை தனா வந்து சொன்னாலே பொள்ளாச்சியில் மேட்ச் இருக்குன்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ அப்போனா இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியா பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா என்ன சொல்கிற? உண்மையிலே தெரியுமா உனக்கு மேட்ச் இல்லைன்னு? எனக்கு நல்லாவே தெரியும். அவள் வேறு எங்கேயாவது போய் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கிட்ட தான் நிச்சயம் வந்து போய் சொல்லிவிட்டு 2 பேரும் வந்து போயிருக்காங்க போல இருக்கு. எதுக்காக இது மாதிரி சொல்லணும்? அப்பா கிட்ட பேசின விஷயத்தப்ப தயங்கி தயங்கி தனா வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. அதே மாதிரி கார்த்தி வரதுக்கு தாமதமாகும் போது வேணா காலேஜ்லேயே ட்ராப் பண்ணிட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கூட இருந்தால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் வேணாம் கார்த்திக் சாரே வருவாங்க. அது எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து தெரிஞ்சிச்சு. மேட்சுக்காகலாம் இல்லை. இவ வந்து பச்சையாக போய் சொல்லியிருக்கா. அப்படி போய் சொல்லிட்டு எங்கே போயிருக்காங்க ஒன்றும் புரியலன்னு சொல்லி வீட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் தான் ஃபஸ்ட்டு மாயா வந்து யோசிக்கிறாங்க. பார்ட்டிலேருந்து எல்லாரும் வீட்டில் கேஷுவலாக வந்து இருக்காங்க. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணாலே இந்த வீட்டில் வந்து தாங்க மாட்டாங்க. இப்போ தனா இது மாதிரி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் என்ன ஆகுது? முதல்ல தனாவை வந்து காப்பாற்றணும். என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது அப்படியே வந்து நம்ம ரகுராம் வந்து மாயா வந்து இடிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு? நான் வந்துட்டு இருக்கிறது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போனா நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. தனா வந்து தனியாக போயிருக்கா அதை நினச்சி கவலைப்படுறியா? ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? 2 பேரும் இன்னமும் சின்ன பசங்க மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கங்க. தனா நாளைக்கு வந்துருவாமா எதுக்கும் கவலைப்படாத. அதான் கூட வந்து கார்த்தி மாப்பிள்ளை போயிருக்காருல எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த விஷயத்தை எப்படி தான் செய்ய போகிறோன்னு தெரியலையே. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. மாடிக்கு வந்து போயிட்டு யார்ட்டையா ஒருத்தவங்கள்ட்ட சொல்லலான்னு பார்த்தா நம்ம ஜானகி அம்மாட்ட சொன்னாலும் ரகுராம்கிட்ட சொன்னாலும் பயந்துருவாங்க. இது மாதிரியெல்லாம் பிரச்சனை நடந்துச்சுன்னு வெளியில் வந்து தெரிஞ்சிடும். வெளியிலையும் தெரியக்கூடாது நம்மளும் போய் காப்பாற்றணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சீனுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்கு வந்து வேக வேகமாக அதிகாரி போகிறாங்க. சீனுவும் வந்துடுறாங்க மாயாவும் வந்துடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு வெயிட்